எமது பங்கின் பாதுகாவலரான புனித நீக்குலாரின் திருவிழாவை சிறப்பான முறையில் கொண்டாட தயாராகும் நாம் ஆயத்த நாளின் 8ஆம் நாளின் வழிபாட்டினை சிறப்பிப்பதற்காக இறை சன்னிதானம் ஒன்று கூடியுள்ளோம். இந்நாளின் சுமைகளை வாழ்வில் துணிவோடு எதிர்கொள்ளும் திருச்சபை நாம் என்னும் மைய கருத்தில் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். எங்கள் வாழ்வின் எதிர்காலத்தை எண்ணி கவலை அடைகின்றோம். இன்றைய நாளை பற்றி எண்ணாமல் நாளைய நாளை எண்ணி தேவையற்ற சுமைகளை சுமந்து நிற்கின்றோம். இறைவன் நம்மோடு இருந்து செயல்படுவார் என்று சிந்திக்காமல் எல்லாவற்றையும் நாமே நிறைவேற்ற போகின்றோம் என்ற எண்ணமே தலை தூக்கி நிற்கின்றது. தேவையற்ற சுமையினால் வாழ்வில் துன்பமும் வேதனையும் விரக்தியும் நோயும் போராட்டமும் கோபமும் பொறாமையும் பேராசையும் எம்மை துரத்தி கொண்டிருக்கின்றன. எனவே இந்நாளில் இறைவன் தரும் செய்தியை உற்று நோக்குவோமெனில், கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல என்பதை முதல் வாசகமும், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்பதை நற்செய்தி வாசகமும் எடுத்துரைக்கின்றன. தேவையற்ற சுமைகளை விடுவித்து எமது தேவையான சுமைகள் எவையோ அவற்றை கனிவும் மனத்தாழ்மையும் உடையவரான இயேசுவிடம் ஒப்படைப்போம். அவர் விரும்புவது எதுவோ அதனை செயல்படுத்த முயல்வோம். பிறருக்கு உதவி செய்வதாலும் பிறருடைய நலன்களில் அக்கறை கொண்டு உடனிருந்து செயல்படுவதாலும் எம்முடைய சுமைகள் சுவகளாக மாறும் என்ற நம்பிக்கையுடன் இறை இயேசுவில் விசுவாசம் கொண்டவர்களாக சுமைகளை வாழ்வில் துணிவோடு எதிர்கொள்ளும் திருச்சபையாக நாம் மாற்றமடைந்து வாழ்வு பெற வரம் கேட்டு தொடரும் திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். சகோதரங்களே, திருப்பலிக்கு தொடங்குவதற்கு முன்பதாக ஒரு அறிவித்தல். தயவு செய்து எங்களுடைய முகக்கவசங்களை அணிந்து கொள்ளவும், அதே போல சமூக இடைவெளியை பின்னுக்கு நெருக்கி நிற்கிறார்கள் முன்னுக்கு வரலாம், அல்லது கொஞ்சம் இடைவெளியை தள்ளி நிற்கும் வேண்டும் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே இதனுடைய பரவல் அதிகமாகிறது. இந்த இடத்திலே யாராவது அடையாளம் காணப்பட்டால் நிச்சயமாக எல்லோரும் குருக்கள், இங்கே இருக்கிற சிஸ்டம் பிரதர் எல்லாருமே நாங்கள் தனிமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரலாமாகவே உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். ஆகவே அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளும் கடுமையான வேண்டுகோள் அதாக இருக்கிறது. இவ்வளவு பேரை கூடவாக இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் முடிந்தளவு இடைவெளி விட்டு இருங்கள். தயவு செய்து முடிந்தளவு இடைவெளி விட்டு இடைவெளி பேண வேண்டும். முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு சுமையை பற்றி நாங்கள் சிந்திக்க போகிறோம். முகக்கவசம் ஒரு சுமை தான். எங்களுக்கு மூச்சு விடுறது எல்லாமே கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் பொது நன்மைக்காக, என்னால் இன்னும் ஒருவர் பாதிக்கப்படக்கூடாது, நான் முகக்கவசம் போட்டால் இன்னும் ஒருவர் வாழலாம். அவை அந்த பொது நன்மையை கருத்தில் கொண்டு நாங்கள் திருப்பலியிலே ஒத்துழைப்போடும் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். மகிழ்வோம், பேருவகையுடன் அக்களிப்போம், கடவுளுக்கே மாட்சி செலுத்துவோம், ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகி ஆண்டவர் ஆட்சி செலுத்துகின்றார். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். கடந்த நாள் முழுவதும் எல்லாம் வல்ல இறைவன் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து எல்லா விதமான நோய்கள் நொடிகள் அனைத்திலும் இருந்து பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆகவே அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து இன்றைய நாளையும் நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நாளிகைகளையும் ஒவ்வொரு மனத்தியாலங்களையும் அந்த ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நீதாமே எங்களுக்கு துணையாக வாரும். இந்த கொள்ள நோயின் தாக்கத்திலிருந்து எங்களையும் நமது நாட்டையும் நமது நாட்டு மக்களையும் நிறைவாக பாதுகாத்து ஆசீர்வதித்தரலும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் நமது அண்டை நாட்டிலே
இதனுடைய கொள்ள நோயினுடைய தாக்கம் மிக அதிகமாகவும் வேகமாகவும் பெறுகின்ற பொழுது அந்த நாட்டிலே இருக்கின்ற மக்களை ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும். இந்த நாட்டிற்கு தேவையான உதவிகளை வளமோடு இருக்கின்ற நாடுகள் அவர்கள் வழங்கி ஒத்துழைப்புகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, இன்னுமாக பல்வேறுபட்ட நோய்கள் நொடிகளோடு வீடுகளில் வைத்தியசாலையில் துன்புறுகின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் இந்த திருப்பலியில் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக மன்றாடுவோம். இன்னுமாக இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள முடியாமல் ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு வீடுகளிலே இருக்கின்றவர்களுக்காக மன்றாடுவோம். தங்களுடைய விசுவாசத்தை இவர்கள் கைவிடாத வண்ணம் தங்களுடைய பாதுகாவலர் நீக்கலாருடைய பரிந்துரை நிறைவாக இந்த குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு உள்ளங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுப்பதற்கு எங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட காரணிகள், என்னுடைய குறைகள், குற்றங்கள், தவறுகள் எல்லாவற்றையும் நாங்கள் மனக்கண் முன் கொண்டு வந்தவர்களாக இந்த ஆண்டவருடைய சந்நிதியிலே மன்னிப்பு கேட்டவர்களாக, ஆண்டவரே எங்களை தொட்டு குணப்படுத்தும், எங்களை தொட்டு தூய்மைப்படுத்தும் என்ற அந்த ஒலியோடு அந்த ஏக்கத்தோடு இந்த திருப்பலியிலே நாங்கள் மன்றாடுவோம். நான் நடப்பேனே என் அப்பாவின் இல்லம் தேடி, ஊதாரி பிள்ளையாய் வாழ்ந்தேன் ஐயா, ஓடி வந்து முத்தமிட்டு மார்போடு அழைத்து மன்னிப்பு தந்தீரையா. ஊதாரி பிள்ளையாய் வாழ்ந்தேன் ஐயா, மன்னிப்பு தந்தீரையா. எழுந்து நான் நடப்பேனே என் அப்பாவின் இல்லம் தேடி. ஆண்டவரே, நான் எழுந்து உம்முடைய சன்னிதானம் வருவதற்கு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நான் மனதார விருப்பப்படுகிற பொழுதும் என்று பல்வேறுபட்ட சூழ்நிலைகள், காரணிகள், பாவ காரணிகள் என்னுடைய அந்த முயற்சிக்கு தடையாக அமைந்திருக்கிறது. ஆண்டவரே, உலகத்தினுடைய மாயினால், உலகம் எனக்கு காட்டிய செல்வத்தினால், நிரந்தரமில்லாத மகிழ்ச்சியினாலே நான் ஈர்க்கப்பட்டவனாக உமது சன்னிதானம் விட்டு அகன்றிருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு எதிராக நிறைவான அளவுக்கு அதிகமான பாவங்களை கட்டியவனாக உமது சன்னிதானத்திலே வர முடியாதவனாக தொலையில் நின்று ஏக்கத்தோடு இருந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய உறவுகளுக்கு எதிராக, என்னுடைய தாய் தந்தைகளுக்கு எதிராக, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு எதிராக நான் செய்து கொண்ட எல்லா விதமான குற்றம் குறைகளை நீதாம இரக்கத்தோடு மன்னித்தருளும். ஆண்டவரே, எனக்கு தேவையான விடுதலையும் தேவையான மன்னிப்பையும் அளவுக்கு அதிகமான ஒரு இரக்கத்தையும் கருணையும் தாரும் ஆண்டவரே என்று மன்றாடுவோம். உலகாளும் செல்வங்கள் பெரிதென்று வாழ்ந்தேன், உறவுகள் உடைமைகள் உண்மை என்றலைந்தேன். உலகாளும் செல்வங்கள் பெரிதென்று வாழ்ந்தேன், உள்ளம் தெளிந்தே உன்னை அறிந்தே, வாழ்வும் வழியும் உண்மையும் எழுந்து நான் நடப்பேனே என் அப்பாவின் இல்லம் தேடி. எழுந்து ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினாலே என்னை கழுவும். ஆண்டவரே, நான் உரை பணியிலும் உண்மையாவேன் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு இரக்கம் காட்டாவிட்டால் வேறு யார் எனக்கு இரக்கம் காட்டுவார்? நீர் என்னுடைய பாவங்களை மன்னியாது விட்டால் வேறு யார் மன்னிப்பார்? ஆண்டவரே,
ஆண்டவரே, மனித பலத்தை விட உமது தெய்வீக வல்லமையில் நம்பிக்கையுடையவனாக உமது சன்னிதானம் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நிலையிலே அறிவு தெளிவோடு உமது சன்னிதானம் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் செய்த பாவங்கள் எல்லாம் என்னுடைய அயலவர்களை, என்னுடைய உறவுகளை காயப்படுத்தி இருக்கிறது. என்னாலே மற்றவர்கள் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள் என்று அந்த உறுதியான உள்ள குமுறலோடும் ஆதங்கத்தோடும் அறிவு தெளிவோடும் சன்னிதானம் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இறக்க நிறைந்த உடைய இயேசுவினால் என்னை கழுவி தூய்மைப்படுத்தும். ஆண்டவரே, நான் உறைவனையிலும் உண்மையாவே உமது அன்புக்கு பாத்திரமான குழந்தையாக வாழுவதற்கு ஆசைப்படுகின்ற இந்த இடத்துல இருக்கின்ற எல்லா மக்களையும் நீதாமே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து இரக்கத்தோடு மன்றாடுவோம். ஈசோப்பினால் என்னை கழுவிடும் தேவா, உறைபனியிலும் நான் வெண்மை ஆகிடுவேன். ஈசோப்பினால் என்னை கழுவிடும் தேவா, உள்ளம் தெளிந்தேன், உன்னை அறிந்தேன். வாழ்வும் வழியும் உண்மையும் நீயே, வாழ்வும் வழியும் உண்மையும் நீயே. எழுந்து நான் நடப்பேனே, என் அப்பாவின் இல்லம் தேடி. எழுந்து நான் நடப்பேனே, என் அப்பாவின் இல்லம் தேடி. எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. உள்ளம் நெருங்கி வறந்து போரை நலமாக்க அனுப்ப பெற்று ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் மறை நிகழ்வுகளை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் மீட்பின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 9 தொடங்கி 13 வரை.
முதலில் யூதருக்கு பிறகு கிரேக்கருக்கும், அதாவது தீமை செய்யும் எல்லா மனிதருக்குமே வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும். ஏனெனில் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. திருச்சட்டத்தை அறியாமல் பாவம் செய்யும் எவரும் அந்த சட்டத்தின் தீர்ப்புக்கு உட்படாமலேயே அழிவுறுவர். திருச்சட்டத்திற்கு உட்பட்டு எவரும் பாவம் செய்தால் அச்சட்டத்தாலே தீர்ப்பளிக்கப்படுவர். ஏனெனில் திருச்சட்டத்தை கேட்பதால் மட்டும் யாரும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவதில்லை. அதனை கடைப்பிடிப்பவர்களே அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 87. உங்கள் பதிலாக பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். நகரின் அடித்தளம் திருமகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோப்பின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சியோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவர்களாக கொள்வேன். பெலிஸ்தியர் தீர் மற்றும் எகிப்தியோ நாட்டினை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லோரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சியோனை பற்றி சொல்லப்படும். மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடம் உள்ளது என்பர். இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாடு தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனம் 28 தொடக்கம் 30 ஈறாக. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனம் 28 தொடக்கம் 30 ஈறாக. இயேசு தரும் இளைப்பாறுதல். மேலும் அவர் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது. இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே, ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது. இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவர் இயேசு சுமை சுமந்து இருக்கின்றவர்களை இன்னைக்கு எல்லாரையும் அழைக்கிறார். இன்னைக்கு நாங்கள் எப்படி வாழ்வில் பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிறோம்? எப்படிப்பட்ட சுமைகள்? நாங்கள் மூட்டை தூக்கி சோர்ந்து போயிருக்கிறோமா? அல்லது நிறைய பாரமான பொருட்களை சுமந்து சோர்ந்து போய் இருக்கிறோமா? இன்னைக்கு அவர்களை தான் இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே எழலாம். அவனுக்கு ஆண்டவர் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். ஆகவேதான் இன்றைய தலைப்பு, நாங்கள் சுமைகளை எளிதாக எதிர்கொண்டு வெற்றி கொள்ளக்கூடிய திருச்சபை நாம் என்கிற கருப்பொருளே இந்த வழிபாட்டை ஆரம்பித்திருக்கிறோம். ஆகவே இன்னைக்கு பெரும் சுமை, என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சுமைகள், துன்பம் என்கின்ற சுமை, நோய்கள் என்கின்ற சுமை, இழப்புகள், ஏமாற்றம் அல்லது தோல்விகள் அல்லது விரக்திகள் என்கின்ற சுமையோடு இன்னைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆகவே தான் இன்னைக்கு ஆண்டவர் இப்படி சுமைகளோடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள். இந்த சுமைகளோடு இருக்கின்றீர்களா? நீங்கள் என்னிடம் வருகின்ற பொழுது உங்களுடைய சுமைகளை நான் எளிதாக்குவேன். என்னுடைய நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது. அவை நேற்று தினம் நாங்கள் வாருங்கள் இயேசுவிற்கு முன்னால் அமருவோம் என்ற கருப்பொருளை சிந்திக்கின்ற பொழுது, இன்னைக்கு ஆண்டவர் இயேசு எனக்கு முன்பாக நீங்கள் அமருகிற பொழுது இந்த சுமைகளை நான் எளிதாக்குவேன். இந்த சுமைகளை நான் எளிதாக்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு இப்படிப்பட்ட சுமைகளோடு இருக்கின்ற எங்கள் எல்லோருடைய வாழ்விலும் ஆண்டவர் குறுக்கீடு செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் எங்களுடைய வாழ்வில் இப்படி துன்பங்களோடு, நோய்கள், நொடிகள், விரக்திகள், வியாதிகளோடு அல்லது அவமானங்களோடு, இப்படியான சுமைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுவது, உங்களோடு நான் பயணம் செய்வதற்கு ஆசைப்படுகிறேன். உங்களுடைய இந்த சுமைகளோடு நான் பயணம் செய்வதற்கு, உங்களுடைய வாழ்விலை குறுக்கீடு செய்வதற்கு இன்னைக்கு நான் ஆசைப்படுகிறேன். ஆகவே ஆண்டவர் இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இந்த சுமைகளோடு என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். ஆகவே இன்றைக்கு இரண்டு வகையான சுமைகளை எங்களது வாழ்வில் நாங்கள் பார்க்க முடியும். முதலாவது, நம்மை தேடி வரக்கூடிய சுமைகள். எங்களை தேடி வரக்கூடிய சுமைகள் மிகவும் 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 என்று சொல்ல முடியாது, ஆனால் எங்களால் கொஞ்சம் அதை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் இரண்டாவதாக, நாங்களாக தேடிக்கொள்ளுகின்ற சுமைகளும் இருக்கிறது. முதலாவது எங்களை தேடி வரக்கூடிய சுமைகள், அதே போல நாங்களாக தேடிக்கொள்ளுகின்ற சுமைகள். ஆகவே எங்களை தேடி வரக்கூடிய சுமைகளை நாங்கள் வெற்றி கொள்வது கொஞ்சம் இலகுவாக இருக்கும். அதை நாங்கள் வெற்றி கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். அதே போல நாங்களாகவே தேடிக்கொள்ளுகின்ற சுமையானது, அந்த நுகத்தை
ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அதை வெற்றி கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இது ஊனியல்புக்கு உட்பட்ட சுமைகளாக இருக்கு. இன்னைக்கு ஊனியல்பு என்று சொல்லுகிற பொழுது என்னுடைய உடல் இச்சைகளினாலே அல்லது உடல் விருப்பத்தினாலே நான் எனது வாழ்வில் பெற்றுக்கொள்ளக்கூடிய சுமைகளை தான் இன்னைக்கு நாங்கள் தேடி செல்லுகின்ற சுமைகளாக இருக்கிறோம். ஆகவே இந்த சுமைகள் எங்களை மிகவும் அழுத்துகின்றது. நாங்கள் தேடி செல்லுகின்ற சுமைகள் எங்களை மிகவும் அழுத்துகிறது. சுமக்க முடியாத பாரத்தை கொடுக்கிறது. அதே போல வேதனைகளை கொடுக்கிறது, நோய்களை கொண்டு வருகிறது, கவலைகளை கொண்டு வருகிறது. எங்களுடைய வாழ்வில தேவையில்லாத அங்கலாய்ப்புகளையும் பயத்தையும் பீதியையும் நாங்களாக தேடிக்கொள்ளுகின்ற சுமைகள் உருவாக்குகிறது அன்பான சகோதரர்கள். ஆகவே இன்றைக்கு தேடிக்கொள்ளுகின்ற சுமைகளினாலே இப்படியான பாரங்கள் அல்லது அளவுக்கு அதிகமான பாரங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சுமைகளை இறக்கி வைப்பதற்காகத்தான் இன்றைக்கு நான் உன்னோடு பேச இருக்கிறேன். இந்த சுமைகளை நீயாக தேடி சென்றது வாழ்வில் அளவுக்கு அதிகமாக சேர்த்து வைக்கக்கூடிய சுமைகளை இறக்கி வைப்பது எவ்வாறு என்று சொல்லி நான் சொல்ல இருக்கிறேன். ஆகவேதான் வேதாகமம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வாக்கியம் சொல்லுகிறது, கடவுள் நம்பிக்கைக்குரியவர், அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் வேதனைக்குள்ளாக விடமாட்டார். சோதனைகள் வருகின்ற பொழுது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு தருவார். அதிலிருந்து விடுபடுவதற்கான வழியை காட்டுவார். அதை வேதாகமம் அழகாக சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், கடவுள் நம்பிக்கைக்குரியவர், எங்களை படைத்து பராமரித்து எங்களை ஒரு வாழ்வுக்குள்ளே அழைத்து செல்லுகின்ற கடவுள் நம்பிக்கைக்குரிய கடவுளாக இருக்கிறார். ஆகவே அந்த கடவுள் என்ன செய்வார் என்று சொன்னால், அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்குள்ளாக விட மாட்டார். நீங்கள் வாழ்வில் நாங்கள் சொல்லுவோம், ஐயோ இந்த வாழ்வில் நிறைய பிரச்சனைகள், நிறைய சுமைகள், கடன் சுமையாக இருக்கலாம், பொருளாதார சுமையாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளால சுமையாக இருக்கலாம், பெற்றோர்களால சுமையாக இருக்கலாம், கணவன் மனைவிகளால எனது வாழ்வில சுமை அதிகரித்து கொண்டு செல்லுகிறது, என்னால் தாங்க முடியவில்லை என்று நாங்கள் சொல்லுகிற பொழுது இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களுடைய வலிமைக்கு அப்பாலே சென்று நீங்கள் துன்புற விட மாட்டார், நீங்கள் சோதனைக்குள்ளாக விட மாட்டார். அதே போல சோதனைகள் வருகின்ற பொழுது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை கொடுப்பார். இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே எங்களோட வாழ்வில் பார்க்கிறோம், எங்களோட சமுதாயத்தில், இந்த கிராமத்தில் கூட மிகவும் கஷ்டப்பட்டவர்கள், ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்கள் கூட வாழுகிறார்கள், உயிர் வாழுகிறார்கள். அடுத்த நாள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், இந்த வீட்டிலே இன்றைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுகிறார்கள் சொன்னால் அடுத்த நாள் அந்த குடும்பம் உயிரோடு இருக்கிறது. அல்லது நிறைய பிரச்சனைகள், நோய்களோடு அல்லது தீர்க்க முடியாத வியாதிகளோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில், நோய்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், ஆண்டவர் அந்த துன்பங்கள் வருகிற பொழுது, நோய்கள் வருகிற பொழுது அதை தாங்கிக் கொள்ளுவதற்கு தேவையான வலிமையை கொடுக்கிறார். உடல் வலிமையையும் மன வலிமையும் ஆண்டவர் கொடுக்கிறார். சில மக்கள் சொல்லுவார்கள், ஐயோ இந்த நோயை தாங்க முடியவில்லை, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, என் உடம்புக்கு உடல் வலிமைக்கு அப்பாலே இருக்கின்றது என்னுடைய இந்த நோய்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன் உன்னாலே தாங்க முடியும், எனக்கு தெரியும் இந்த நோயை உன்னாலே தாங்க முடியும், எனக்கு தெரியும் இந்த சுமையை உன்னால தாங்க முடியும், எனக்கு தெரியும் இந்த வியாதிகளை அல்லது இந்த விரக்திகளை, இந்த அவமானங்களை உன்னாலே சுமக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவர் மீது நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்க. ஆகவேதான் அதை தாங்கிக் கொள்வதற்கு தேவையான உடல் வலிமையும் மன வலிமையையும் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அதே போல அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழியையும் காட்டுகிறார். இதிலிருந்து எனது வாழ்க்கை சுமைகளிலிருந்து நான் எவ்வாறு வெளியிலே வர முடியும், வெற்றி கொள்ள முடியும். இந்த நோய்களாக இருக்கலாம், வாழ்க்கை சுமைகளாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், இந்த அவமானங்கள், தோல்விகளாக இருக்கலாம். இதிலிருந்து நீ படித்த இந்த பாடத்திலிருந்து எவ்வாறு வெளியில வர முடியும், வெற்றி கொள்ள முடியும் என்பதை இயேசு ஆண்டவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் என்று வேதாகமம் அழகாக சொல்லுகிறது. சில நேரங்களில் நாங்களே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். எப்படித்தான் இந்த மனுஷன் இந்த துன்பங்களில் தாங்கிக் கொள்ளுகிறான், எப்படித்தான் இந்த அம்மா, இந்த மனுஷன் இந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாங்கிக் கொண்டு சகித்து கொண்டு இருக்கிறாளோ, இப்படி நாங்கள் ஆச்சரியப்பட்டு சொல்லக்கூடிய மக்கள் ஏராளமாக இருக்கிறோம். ஆச்சரியப்படக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஏராளமாக எமது பங்கில் இருக்கிறார்கள். எமது உறவுகளாக இருக்கலாம், எமது சுற்றத்தில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், ஏன் என்னுடைய அம்மாவாக, என்னுடைய அப்பாவாக இருக்கலாம்.
சில நேரத்தில் ஒரு அப்பா இந்த நாளுமே கரைச்சல் கொடுக்கிற அப்பாவாக, குடிவரிக்கு அடிமையாக இருக்கிற அப்பாவாக இருந்தால், நாளாந்தம் அவர் சண்டை பிடிக்கிற அப்பாவாக இருக்கிற பொழுது அந்த அம்மாவை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுவோம். அவ்வளவுதான் இந்த மனுஷன் வந்து ஒவ்வொரு நாளும் அடிச்சு குத்தி ஆக்கினப்படுத்தினாலும் இந்த மனசு பொறுமையாக இருக்கிறது, இந்த மனசு எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறது, மூச்சு விடுறதில்லை, மற்றவர்களோடு போயிட்டு தன்னுடைய புருஷனை பற்றி கதைப்பது கிடையாது. ஆச்சரியப்படுகிறோம். சில நேரங்களை மற்ற பக்கம் பார்க்கிற பொழுது ஒரு மனைவியால் துன்புறுத்தப்படுகிற கணவர்களும் இருக்கிறார்கள். இந்த நேரமே அவரை நச்சரிக்கிற மனைவிமார் இருக்கலாம். அப்பொழுது கூட நாங்கள் ஆச்சரியம், இந்த மனுஷன் எப்படித்தான் இந்த மனசியோடு வாழுகிறானோ. ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் எங்கள் எல்லாருக்கும் அதற்கான வல்லமையை கொடுத்திருக்கிறார், மன வலிமையை கொடுத்திருக்கிறார். அதே தான் இன்றைக்கு வேதாம 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது. அதற்கான மன வலிமையையும் அதே போல நீ அடி வாங்குவதற்கும் பேச்சு வாங்குவதற்கும் தேவையான உடல் வலிமையை இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் கைவிடுகிற ஆண்டவர் அல்ல, அவர் நம்பிக்கைக்குரிய ஆண்டவர். நோய்கள் வருகிற பொழுது அதை நாங்கள் தாங்குவதற்கான வழியை காட்டுகின்ற கடவுளாக இருக்கிறார். ஆகவே கடவுள் எங்களுக்கு வழி காட்டுகின்றார். அதே போல எங்களை துன்பங்களை ஏற்றுக்கொள்ள செய்கிறார். இந்த துன்பங்களை ஏற்றுக்கொள், இந்த துன்பம் கொஞ்ச நாளைக்கு தான், சில ஆட்களுக்கு கொஞ்சம் காலத்துக்கு போகும், சில ஆட்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு நிறைவடைந்து விடும், சில ஆட்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அதே துன்பத்தோடு அந்த துன்ப காலத்தோடு அவர்கள் பயணம் செய்ய வேண்டும். ஆகவே இன்றைக்கு கடவுள் எங்களுக்கு முடியாத வேளையில் அவரே எங்களது வாழ்வில் குறுக்கீடு செய்கிறார். எங்களுக்கு முடியாத பொழுது ஆண்டவரே என்னால இனிமேலும் இதை தாங்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் கருதுகின்ற பொழுது, ஆண்டவர் பார்க்கிற பொழுது, நான் நேற்று சொன்னேன், இன்னைக்கு நான் எங்களுக்கு விரும்பின நேரத்தில் அல்ல, மாறாக கடவுளுக்கு விருப்பமான நேரத்திலே அவர் எங்களுக்கு அமுக்கி குலுக்கி கொடுப்பார், அளவுக்கு அதிகமாக கொடுப்பார், எங்களை தகுந்த நேரத்தில் உயர்த்தி வைப்பார் என்று நேற்று தினம் நாங்கள் சிந்தித்தோம். இன்னைக்கு தான் ஆண்டவரும் அதே தான் இன்றைக்கு சொல்லுகிறார். ஆண்டவருக்கு விருப்பமான நேரத்திலே ஆண்டவர் பார்க்கிற பொழுது இந்த குடும்பத்தாலே, இந்த பெண்மணியாலே, இந்த கணவனாலே, மனைவியாலே, பிள்ளைகளாலே, இந்த குருவாலே, துறவியாலே இதை இனிமேலும் தாங்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிற பொழுது ஆண்டவர் எங்களது வாழ்விலே குறுக்கீடு செய்கிறார். நான் வாரன், இன்றிலிருந்து நான் உன்னுடைய துன்பங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அதற்கான வழியை நான் உனக்கு காட்டுவேன், நீ அதை தாங்குவதற்கு தேவையான உடல் வலிமையும் மன வலிமையை நான் உனக்கு பெற்றுக் கொடுப்பேன். ஆகவே இந்த நிமிடத்திலிருந்து உன்னுடைய துன்பங்களை, சுமைகளை நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று சொல்லி அந்த நிமிடத்திலே ஆண்டவர் எமது வாழ்விலே குறுக்கீடு செய்கிறார். ஆகவே அன்பான சகோதரங்களே, மனித வல்லமைகள் வலுவிழக்கின்ற பொழுது, விஞ்ஞானம் மருத்துவங்கள் தோல்வி அடைகின்ற பொழுது, கைவிடுகின்ற பொழுது, நவீன தொழில்நுட்பங்கள் செயல் இழக்கின்ற பொழுது, பெற்றோர்கள், சகோதரிகள், உறவுகள், நண்பர்கள் எம்மை கைவிடுகின்ற பொழுது, நாமும் தனிமைப்படுத்தப்படுகிற பொழுது இயேசு ஆண்டவர் எனது வாழ்விலே குறுக்கீடு செய்கிறார். இயேசு ஆண்டவர் என்னை தொடுவதற்கு வர இருக்கிறார். இயேசு ஆண்டவர் என்னை தாங்குவதற்கு வர இருக்கிறார். இயேசு ஆண்டவர் அந்த இடத்திலே வந்து சொல்லுவார், வாருங்கள் செல்லுவோம், நான் உன்னோடு பயணம் செய்கிறேன். வாருங்கள் செல்லுவோம், நான் உன்னோடு பயணம் செய்கிறேன். உன்னுடைய சுமைகளை என்னிடம் கொடுத்து விடு, நான் அதை தாங்கிக் கொள்ளுகிறேன் அப்படி என்று சொல்லி இன்னைக்கு விஞ்ஞானங்கள், மருத்துவங்கள் தோல்வி அடைகிற பொழுது, இன்னைக்கு நாங்கள் நோய்கள் நொடிகளுக்காக ஒவ்வொரு விஞ்ஞானத்தையும் அல்லது மருத்துவத்தையும் தேடி தேடி ஒவ்வொரு வைத்தியசாலைகளாக அலைகிற பொழுது, சுமைகளை தாங்க முடியாது என்று சொல்லி ஒவ்வொரு வைத்தியர்களை நாடுகிற பொழுது, இந்த விஞ்ஞானம் எல்லாம் தோல்வி அடைகிற பொழுது ஆண்டவர் இந்த சுமையை ஏற்றுக்கொண்டு அந்த விஞ்ஞானத்தையே மிஞ்சுகின்ற கடவுளாக இருக்கிறார். இந்த இடத்தில் நான் விஞ்ஞானம் தோல்வியடைந்தாலும் என்னுடைய வார்த்தைகள் தோல்வி அடையாது. என் மீது விசுவாசம் வைத்திருக்கின்ற அந்த பக்தனுடைய நம்பிக்கையை நான் தோல்வியடைய விட மாட்டேன் என்று ஆண்டவர் எமது வாழ்விலே குறுக்கீடு செய்கிறார். தொழில்நுட்பம் எல்லாம் போகிற பொழுது சில நேரத்தில் வியாபாரங்கள் நஷ்டமடைந்து இந்த தொழில்நுட்பத்தினாலே எனக்கு நிறைய நஷ்டங்கள் வருகிறது என்று சொல்லுகிற பொழுது அந்த இடத்திலே ஆண்டவர் குறுக்கீடு செய்வார். இதுதான் எங்களுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அன்பான சகோதரர்களே. ஆகவே இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம், தொழுகை கூட தலைவனுடைய மகளின் இறப்பு மனித வல்லமைக்கு அப்பாற்பட்டது.
தொழுகைக்கூடத்தில் எங்களுக்கு தெரியும், வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, தொழுகைக்கூட தலைவருடைய மகளின் இறப்பு மனித வல்லமைக்கு அப்பாற்பட்ட மனிதனால் சிந்திக்க முடியவில்லை. ஏன் அவன் இயேசுவிடம் வந்துவிட்டு சொல்லுகிறான், அதுக்கிடையிலே அந்த குழந்தை இறந்து விடுகிறது. அவை மனிதனால் தடுக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. மனித வாழ்விலே எல்லோரும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த இறப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த கட்டத்திலே, இந்த சந்திப்பிலே தான் இயேசு ஆண்டவர் அந்த தொழுகை கூட தலைவருடைய வாழ்விலே குறுக்கீடு செய்கிறார். நம்பிக்கை எல்லாம் இழந்து விட்டது. எல்லாருமே அந்த அடக்க சடங்கிற்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற பொழுது இயேசு ஆண்டவர் அவருடைய வாழ்விலே குறுக்கீடு செய்து சொல்லுகிறார், நீ செல், உன்னுடைய மகள் நலம் பெறுவாள். நீ செல், உன்னுடைய மகள் நலம் பெறுவாள். அந்த நிமிடத்திலே அந்த குழந்தை உயிர் பெறுகிறது. ஆகவே மனித வல்லமை அல்லது மனிதர்களுடைய வல்லமை எல்லாமே செயலிழந்து போகிற பொழுது, அல்லது இந்த இறப்புக்கான முடிவு என்று சொல்லி எல்லாரும் நம்பி இருக்கிற பொழுது, நிச்சயமாக ஆண்டவர் விரும்புகிற பொழுது அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய வல்லமையும் மிகப்பெரிய புதுமையையும் ஆண்டவர் செயல்படுத்துகிறார். அதே போல அன்பான சகோதரங்களே, 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கோடு அவதிப்பட்ட அந்த வியாதியோடு துன்பப்பட்ட அந்த பெண்மணிக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிற அந்த நிகழ்வு, அவள் தன்னுடைய வாழ்விலே இந்த 12 ஆண்டுகளாக எத்தனையோ வைத்தியர்களிடம் சென்றிருக்கலாம். நிறைய வைத்தியரிடம் போயிருக்கிறேன். 12 ஆண்டுகளாக இந்த நோயை குணப்படுத்த முடியவில்லை. எல்லா வைத்தியர்களும் இந்த பெண்ணிடமிருந்து அவர்கள் பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம் கொண்டிருக்கலாம், அல்லது அவளை வச்சுக்கொண்டு தங்களுடைய நோய்களுக்கு டெஸ்ட் பண்ணி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் மருத்துவம் கைவிடுகிற பொழுது, மருத்துவம் விஞ்ஞானம் கைவிடுகிற பொழுது, இறுதியாக வைத்தியர்களால் கைவிரிக்கிற பொழுது இயேசு ஆண்டவர் அந்த இடத்திலே அந்த பெண்ணினுடைய வாழ்விலே குறுக்கீடு செய்கிறார். 12 வருடமாக உன்னாலே உன்னுடைய நோயை எந்த வைத்தியர்களாலும் குணப்படுத்த முடியவில்லை. எந்த வைத்தியர்களும் இது என்ன நோய் என்று சொல்லி கண்டுகொள்ள முடியவில்லை. எந்த மருந்தும் உனது இந்த நோய்க்கு விடுதலை பெற்றுக் கொடுக்கவில்லை. ஆண்டவர் பார்க்கிறார், இனிமேலும் இந்த பெண்மணியாலே தாங்க முடியாது, சுமக்க முடியாது இந்த சுமை என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிற பொழுது, ஆண்டவர் அந்த இடத்திலே 12 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பெண்ணினுடைய வாழ்விலே குறுக்கீடு செய்கிறார். அவர் விடுதலையை கொடுக்கிறார். விடுதலையை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அன்பான சகோதரர்களே. ஆகவே இன்றைக்கு மனித வல்லமையும் இயற்கையும் விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் மருத்துவங்களும் மருத்துவர்களும் மருந்துகள் எல்லாமே எங்களை கைவிடுகிற பொழுது, எங்களை சுமைகளை அதிகரிக்கிறது என்று சொல்லி நாங்கள் நினைக்கிற பொழுது, அந்த இடத்திலே ஆண்டவருடைய வல்லமை செயல் வடிவம் பெறுகிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பங்களுக்கு, அந்த நபர்களுக்கும் அளவுக்கு அதிகமாக ஆண்டவர் கொடுப்பதற்கு, இதோ இந்த இடத்திலிருந்து, இந்த நொடி பொழுதிலிருந்து நான் உன்னை தாங்கி செல்லுகிறேன், நான் உன்னை தாங்கி செல்லுகிறேன். அன்பான சகோதரங்களே, ஒரு தடவை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில கிட்டத்தட்ட 85-90 வருடம் வாழ்ந்து விட்டார். அவர் வாழ்ந்து விட்டு இப்பொழுது ஒரு ஈசிச்சேர்ல, ஒரு சாய்மன கட்டில அவர் படுத்திருக்கிறார். படுத்திருந்து அந்த மனிதன் தன்னுடைய 90 வருஷம் வாழ்ந்துட்டேனே, கொஞ்சம் கடந்த காலத்தை பற்றி நான் சிந்தித்து பார்ப்பேன், கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பார்ப்பேன், யார் யாரெல்லாம் எனது வாழ்வில் வந்திருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் எனது வாழ்வில் வந்து சென்றிருக்கிறார்கள், என்ன எப்படியான நிகழ்வுகள் எனது வாழ்வில் நடைபெற்றது என்று சொல்லி அவன் கொஞ்சம் கண்ணை மூடிக்கொண்டு சிந்திக்கிறானா. அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி, ஒரு குறிப்பிட்ட வருடத்திலே அவன் மிகவும் துன்பப்பட்டிருக்கிறான், நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறார், நோய்கள் நொடிகளோடு இருந்திருக்கிறார், நிறைய நஷ்டங்களோடு வருத்தங்களோடு அவமானங்களோடு அவர் ஒரு குறிப்பிட்ட கால பகுதியிலே இருந்திருக்கிறார். அப்பொழுது அவன் பார்க்கிறானாம், தன்னுடைய வாழ்வில ஒவ்வொரு நொடி பொழுதும் அவன் நடக்கிற பொழுது அவனோடு 2 கால்கள் பக்கத்துல நடந்து சென்றான். அவனுடைய 2 கால் தடங்கள் இருக்குது, பக்கத்துல இன்னும் 2 கால் தடங்களும் இருந்துதான். அவன் பார்க்கிறான், இது ஆண்டவர் என்னை பராமரித்தார். ஒவ்வொரு மகிழ்ச்சியான நிகழ்வுகள், சந்தோஷமான நிகழ்வுகளில் ஆண்டவர் என்னோடு நடந்து என்னை பராமரித்தார், என்னை பாதுகாத்தார். அவன் பார்க்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் அவனுடைய வாழ்வில் நிறைய துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்த பொழுது அந்த 2 கால் தடங்களை காணவில்லையா. அவன் தொடக்கத்தில் 4 இருந்தது, இவனுடைய கால் தடமும் கடவுளுடைய கால் தடமும். இப்பொழுது பார்க்கிறான், அவன் தன்னுடைய கால் தடத்தை மட்டுமே பார்க்கிறான். அப்பொழுது அந்த ஆண்டவருடைய கால் தடத்தை காணவில்லை என்று சொல்லி மனசுக்குள்ள ஒரு பெருமூச்சோடு கவலையோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறானா, ஆண்டவரை பார்த்தீரா, என்னுடைய எல்லா மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாத்திலையும் நீர் என்னோட கூட இருந்தேன்,
உமது பாதச்சுவட்டை நான் பார்த்தேன், உமது வல்லமையை, பாதுகாப்பை, அனுக்கிரகத்தை நான் கண்டு கொண்டேன். ஆனால் நான் துன்பப்பட்ட பொழுது நீர் விட்டுட்டு போயிட்டீரே அப்படி என்று சொல்லி அந்த மனிதன் ஆண்டவரோடு தன்னுடைய ஆதங்கத்தை பகிர்ந்து கொண்டானாம். அப்பொழுது கடவுள் அவனுக்கு தோன்றி சொன்னாராம், மானிடா, மனிதனே, அந்த நேரத்திலே நீ வாழ்வில துன்பப்பட்டது உண்மை, வேதனைப்பட்டது உண்மை, கஷ்டங்கள் பட்டது உண்மை. ஆனால் அந்த நேரத்திலே சுமக்க முடியாத துன்பங்கள், பாரங்கள், சுமைகளோடு இருந்த பொழுது நான் தான் உன்னை சுமந்து சென்றேன். ஆகவே நீ பார்த்தது உன்னுடைய கால் தடங்கள் அல்ல, மாறாக என்னுடைய கால் தடங்கள் அப்படி என்று சொல்லி கடவுள் அவனுக்கு பதில் கொடுத்தாராம். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு நாங்கள் பல நேரங்களில் சந்தோஷமான நிகழ்வுகளில் மட்டுமே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் பார்க்கின்ற மக்களாக இருக்கலாம். ஐயோ, இந்த சந்தோஷமான விஷயத்துல தான் ஆண்டவர் என்னோடு இருந்தார், என்னுடைய பிள்ளை நிறைய மார்க்ஸ் எடுத்தது, ஆண்டவரே நன்றி. அல்லது நான் நிறைய வியாபாரத்தில் நான் வெற்றி அடைந்தேன் அல்லது விருத்தி அடைந்தேன், ஆண்டவரே நன்றி. அல்லது சந்தோஷமாக இருந்தேன், சந்தோஷமான நிகழ்வுகளை கொண்டாடினேன் எனது குடும்பத்திலே, ஆண்டவரே நன்றி. ஆனால் துன்பங்கள் வருகிற பொழுது நாங்கள் இயேசு ஆண்டவரை காணவில்லை. ஏன் ஆண்டவரை காணவில்லை? ஏனால் எனது வாழ்வில் இருக்கின்ற சுமைகள் இயேசுடைய பிரசன்னத்தை கண்டுகொள்வதற்கு தடையாக அமைகிறது. நாங்கள் பார்க்கிறோம், என்னுடைய சுமைகள் ஆண்டவரை விட அளவுக்கு அதிகமாக ஆண்டவருடைய வல்லமைக்கு அப்பாலே இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், மனிதனே, நீ அப்படி நினைப்பது தவறு, மனிதனே, நீ அப்படி நினைப்பது தவறு. அந்த சூழ்நிலையிலே நான் தொடர்ந்து முன்னோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ தான் கண்டுகொள்ளவில்லை. உன்னுடைய துன்பத்தில், சுமைகளில், பிரச்சனைகளில் அல்லது கஷ்ட துன்பங்களில் அந்த இடத்துல நான் பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீ தான் என்னை கண்டுகொள்ளவில்லை அப்படி என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே துன்பப்படுகிற பொழுது, சுமைகளாலே நாங்கள் சோர்ந்து போகிற பொழுது, எல்லா விதமான வழிகளும் அடைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி நாங்கள் நினைக்கிற பொழுது ஆண்டவர் இன்னும் ஒரு வழியை திறந்து காட்டி எமது வாழ்விலே குறுக்கீடு செய்கிறார். இதோ இந்த வழியால போ, அல்லது இந்த வழியால நீ செல்லு, உனக்கான விடுதலையை பெற்றுக் கொடுப்பாய். அதே போல அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் விரும்பாமல் தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு சில சுமைகளை பற்றி நான் தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன். அவை அந்த சுமைகள் என்னவென்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இந்த சுமையில நாங்கள் விரும்பாமல் தேடிக்கொள்ளுகின்ற சுமையில எங்களுடைய விருப்பம் இல்லை அல்லது எங்களுடைய சுயமான சிந்தனைகள் இல்லை. அவையே முதலாவது விபத்து, ஆக்சிடென்ட். வாகனத்தோட நாங்கள் விபத்துல ஏதாவது நாங்கள் ஆக்சிடென்ட் பட்டிருந்தோம் என்று சொன்னால், கால்களை இழந்துட்டோம், கைகளை இழந்துட்டோம் என்று சொன்னால், சில நேரங்களை நான் விரும்பி போவது கிடையாது. ஆக்சிடென்ட் பட வேணும், இந்த வாகனத்தோடு நான் அடிபட வேணும் என்று சொல்லி யாருமே போவது கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு வகையில நாங்கள் இந்த விபத்திலே சிக்கி தவிக்கிறோம். அவை இது நான் விரும்பவில்லை, என்னுடைய சுய சிந்தனையோடு நான் சென்று வாகனத்தோடு முட்டவில்லை அல்லது கரண்ட் போஸ்டோடு நான் அடிபடவில்லை. ஆனாலும் இந்த விபத்து நிகழ்ந்து விட்டது, உடல்ல காயத்தோடு சுமையோடு இருக்கிறேன். அதே போல வியாபாரத்துல நஷ்டம் அடையலாம். சில நேரத்தில் எனக்கு விருப்பம் என்னது, நான் வியாபாரத்துல செழிப்பா இருக்க வேண்டும், வியாபாரத்தை விருத்தி அடைய வேண்டும். ஆனாலும் வியாபாரத்துல சில நேரத்தில் நஷ்டம் அடைகிறோம். நான் நிறைய லோன் எடுத்து அல்லது கடன் பெற்று இந்த வியாபாரத்தை தொடங்கினேன். ஆனாலும் நான் நினைக்கவில்லை, நான் விரும்பவில்லை, ஆனாலும் நஷ்டமடைந்து விட்டேன். குழந்தை இல்லாத பிரச்சனைகள், யாருமே எனக்கு குழந்தை வேண்டாம் என்று சொல்லி யாருமே விரும்புவது கிடையாது. ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்தினால நான் விரும்பாமலே அந்த சுமை எனக்கு கொடுக்கப்படுகிறது. அது சுமையாக இருக்கிறது. எனக்கு பிள்ளை இல்லையே, குழந்தை இல்லையே, இந்த குழந்தை பாக்கியம் இல்லையே. ஒவ்வொருவருக்கும் தங்களது குழந்தைகளை கொஞ்சுகிற பொழுது, அரவணைத்து அந்த குழந்தைகளோடு செல்லம் பொழிகிற பொழுது இன்னைக்கு நான் சுமையோடு இருக்கிறேன். ஏன் எனக்கு கிடைக்கவில்லை? ஆகவே நான் விரும்பவில்லை, ஆனால் இந்த வாழ்வில் அதை எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த மூன்று விடயங்கள், இதை விட ஏராளமாக இருக்கலாம். இன்னைக்கு இவை மூன்றும் நாங்கள் விரும்பாமல் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற சுமைகள் அல்லது நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய சுமைகளாக இருக்கு, வாழ்வியல் சுமைகளாக இருக்கிறது. இன்னும் ஒன்று இருக்கிறது, நாங்களாக தேடிக்கொள்ளுகின்ற சுமைகள். இன்னைக்கு நாங்களாக போய் தேடிக்கொள்ளுகின்ற சுமைகள், இந்த சுமையில என்னுடைய சிந்தனை இருக்கிறது, என்னுடைய சுய விருப்பம் இருக்கின்றது. நான் விருப்பத்தோடும் சுய சிந்தனையோடும் இந்த துன்பங்களை, சுமைகளை தேடி செல்லுகிறேன். முதலாவதாக, குடிவரையினால் என்னுடைய உடல் பாகங்கள் அழிவடைந்து போகலாம்.
குடிக்கிற ஆட்களுக்கு ஈரல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். சில ஆட்களுக்கு இவ்வளவுதானா இருக்காமன்னு சொல்லுகிறாங்க. ஆனால் ஈரல் வளரும். ஆனால் ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்டு போனால் அது வளர்றதுக்கு நாங்கள் சந்தர்ப்பம் கொடுப்பதில்லை. சரியா? ஆகவே இன்னைக்கு எனக்கு தெரியும் குடித்தால் பிரச்சனை, குடித்தால் இந்த உடலுக்கு பாதிப்பு என்று தெரியும். ஆனால் என்ன செய்கிறோம்? ஆனாலும் நாங்கள் தேடி சென்ற காலையிலே போயிட்டு நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். எங்க பாருக்கு முன்னால அல்லது தவறணைக்கு முன்னால. நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துக்கு பூசை போனேன். இடம் சொல்லக்கூடாது. காலையில் 8 மணி பூசை. அப்போ அந்த இடத்துல நான் 7:45 அந்த இடத்தை கடக்கிற பொழுது ஒரு பக்கம் பார், இன்னொரு பக்கம் கள்ளு தவறணை. அவன் இந்த கழுத்தவன வாசல்ல 2 ஐயாமார் உட்கார்ந்து இருக்கிறோம். கழுத்தவன வாசல்ல 2 பேர் உட்கார்ந்து இருக்கு. அவன் நான் யோசிச்சுட்டு போனேன். 7:45 வந்து முதல் ஆளாக 2 பேரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவன் இதெல்லாம் எதை சொல்லுங்கன்னு சொன்னா, நானா தேடி சொல்லுகிற, நானா போயிட்டு வாங்கி கொண்டு வர சுமை குடிக்கலாம் அல்லது இதெல்லாமே எனக்கு தெரியும். இது நோய்களை கொண்டு வரும், வியாதிகளை கொண்டு வரும், குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வரும், சுமைகளை ஏற்படுத்தும். நான் போய் உட்கார்ந்து இருக்கிறேன். ஏன்? எனக்கு அந்த சுமை தேவை. அதே போல 2வது, புகைப்பிடித்தலால் எனது உடல் பாகம் பழுதடையும் என்று தெரியும், கேன்சர் வரும் என்று தெரியும், அல்லது நுரையீரல் பாதிப்படையும் என்று தெரியும். ஆனாலும் நாங்கள் அதை குடிக்கிறோம். தெரியும், பெட்டியிலே எழுதி போட்டிருப்பான், இதை நீங்கள் குடித்தால் இந்த கேன்சர் நடக்கும், கேன்சர் ஏற்படும், நோய் வரும், இந்த வியாதியை குணப்படுத்த முடியாது. ஆனாலும் நாங்கள் அதைத்தான் வேண்டி நாங்கள் பத்துகின்ற மக்களாக இருக்கோம். இதை நான் தேடி போய் எல்லாம் எங்களுக்கு தெரிந்திருக்கிறது. சுய சிந்தனையோடு எனக்கு ஒரு சிகரெட் தாங்க அல்லது ஒரு பெட்டி சிகரெட் தாங்க வாங்கி குடிக்கிற பொழுது இன்னைக்கு நானாக தேடி அந்த சுமையை நானா போய் தேடி கூட்டிட்டு வரேன், இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரேன். அதே போல இன்னைக்கு எரிச்சல், பொறாமைகள் எல்லாமே என்னுடைய நிம்மதியை, மகிழ்ச்சியை கெடுக்கிறது அல்லது பிரஷரை கூட்டுது. கோபம், பழி வாங்குகிற உணர்வுகள் எல்லாமே என்னுடைய பிரஷரை கூட்டுது. அதே மாதிரி சுகர் லெவல் கூடுது, பிளட் பிரஷர் கூடுது, கொலஸ்ட்ரால் கூடுது. ஏன்? என்னுடைய இப்படியான தீய பழக்க வழக்கங்கள். நான் எரிச்சல் படுகிறேன், பொறாமைப்படுகிறேன், டென்ஷன் ஆயிருக்கிறேன், அல்லது நாங்கள் பழி வாங்குகிற எண்ணத்தோட கோவப்படுகிறோம் அடிக்கடி. சில ஆக்களை பார்க்குறோம், சில ஆக்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கும், ஆனால் மெல்லிய ஆளுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கும். ஏன்? சில நாங்கள் சொல்லுவோம், ஒரு தடிச்ச ஆளுக்கு தான் கொலஸ்ட்ரால் இருக்கும் சொல்லி. ஏன்? நிறைய சாப்பிடுவார்கள், தடிச்ச ஆக்கள் தான் கொலஸ்ட்ரால் இருக்கும். ஆனால் மெல்லிய ஆக்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கிறது. இதற்காக அவர் கோபப்படக்கூடிய மனுஷனாக இருந்தால் சாதாரணமாக வரும். அதே போல அடிக்கடி டென்ஷன் படக்கூடிய மனிதனாக இருந்தால் நிச்சயமாக சுகர் லெவல் கூடும், அதே மாதிரி கொலஸ்ட்ரால் வரும். ஆகவே உடல் பருமன் வந்து கொலஸ்ட்ராலுக்கு காரணம் அல்ல, மனப்பருமன் தான் காரணமாக இருக்கு. மனது நாங்கள் அதிகரிக்கிற பொழுது, மனதிலே தேவையில்லாத பண்புகள் அதிகரிக்கிற பொழுது, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் எனது வாழ்விலை நான் கடைபிடிக்கிற பொழுது நிச்சயமாக எனது வாழ்வில தேவையில்லாத சுமைகளை இன்றைக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதே போல அடுத்தவனை உடல் ரீதியாக காயப்படுத்துகிற பொழுது அல்லது அடிக்கிற பொழுது, சண்டையிடுகிற பொழுது இன்னைக்கு நாங்கள் ஜெயிலில் போயிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லது களவெடுக்கலாம், அல்லது குளிச்சண்டைகளாக இருக்கலாம். இப்படியெல்லாம் சண்டை பிடிச்சிட்டு எனக்கு தெரியும், சண்டை பிடிக்கிறது, வெட்டினா அல்லது அடித்தால், காயப்படுத்தினால் இதுக்கெல்லாம் தண்டனை இருக்குன்னு தெரியும். ஆனாலும் நாங்கள் இதற்குள்ளே இருந்தால் நான் போயிட்டு ஜெயிலில் உட்கார்ந்து இருப்போம். பிடிச்சிடுவார்கள், போலீஸ் பிடிச்சிடும் இல்லையா? கொஞ்ச நாளில் அப்படியாவது பிடித்து விடுவார்கள். அவர்களுக்கான தண்டனை 6 மாசமோ 1 வருஷமோ ஜெயிலில் உட்கார்ந்து இருக்கிறதா தெரியும். ஐயோ, வீட்டில் உட்கார்ந்து இருந்தால் இதை விட நல்லா இருந்திருக்கும். ஆகவே எல்லாம் உங்களுக்கு தெரியும். இவையெல்லாம் நாங்கள் தெரிந்து எமது வாழ்விலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுமைகளாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு இந்த சுமைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தான் இன்னைக்கு எங்களுக்கு வழியை காட்ட வல்லவராக இருக்கிறார். ஆகவே நான் சொல்லுகிறார், நீ எந்த சுமைகளை அனுபவித்தாலும் நீ என்னிடம் வருகிற பொழுது நிச்சயமாக எனக்கு முன்னால் அமருகிற பொழுது அதற்கான தீர்வை நான் கொடுப்பேன். நிச்சயமாக இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு அந்த வல்லமையையும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்ற கடவுளாக இருக்கிறார். நாங்கள் தான் பல நேரத்தில் அந்த ஆண்டவரிடம் எங்களை சுமைகளை இறக்கி வைப்பதற்கு தயாராக இல்லை. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், எனது நுகம் அழுத்தாது, என்னுடைய நுகம் அழுத்தாது, என்னுடைய சுமை எளிதாயுள்ளது. இன்னைக்கு ஆண்டவரிடம் வருகின்ற பொழுது ஆண்டவருடைய கட்டளைகளும் நியமங்களும் தான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய நுகங்களாக, சுமைகளாக இருக்கு.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, என்னுடைய கட்டளை நியமங்களை நீ கடைபிடித்தால், பைபிளின் படி நடந்தால், வேதாமத்தின் படி நடந்தால் நிச்சயமாக உனக்கு சுமை இல்லை. ஆனால் நாங்கள் சுமையாக கருதுகிறோம். ஏன் என்று சொன்னால், இன்னைக்கு ஆண்டவருடைய கட்டளைகள் நியமங்களின் படி நடப்பதால் எனது வாழ்வில பிரச்சனை. எப்படிப்பட்ட பிரச்சனை? இயேசுவுடைய கட்டளைகளை நியமங்களையும் நாங்கள் கடைபிடித்தால் எங்களோட குடும்பத்தில் பிரச்சனை, வாழ்வில் பிரச்சனை, எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது. ஏன்? நான் என்னுடைய தீய பழக்க வழக்கங்களை விட வேணும், ஆகவே எனக்கு பிரச்சனை. ஏன் இயேசு சொல்லுகின்றபடி இந்த தீய பழக்கங்களை விட்டுவிடு என்று சொன்னால் எனக்கு பிரச்சனையாக, அதை விட்டுவிட முடியாது, ஆகவே பிரச்சனையாக இருக்கிறது. தியாகங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்ல, நீ தியாகங்களை செய்ய வேண்டும், அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். கஷ்டமாக இருக்கிறது, பிரச்சனை. நான் இயேசுனுடைய கட்டளைகள் நியமங்களை பிரச்சனையாக பார்க்கிறேன். ஆகவே அன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பிரச்சனை இல்லாமல் என்னுடைய கட்டளைகளை நியமங்களை நீ வாழ்விலே கடைபிடிக்கிற பொழுது எனது சுமை அழுத்தாது எளிதாயுள்ளது. நாங்கள் கட்டளைகளை கடைபிடிப்பதால் அன்றோ இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சுமைகளை குறைத்து கொள்ள முடியும். வாழ்வில் இருக்க சுமைகளை குறைத்து கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் கட்டளைகளை நியமங்களை கடைபிடிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுவார், 10 கட்டளைகளை வச்சு கொண்டு ஆண்டவர் சொல்ல, உடைய பெற்றோர்களை மதிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். கஷ்டமாக இருக்கிறது, பெற்றோர்களை மதிக்க இயலாது, அவர்களை பார்க்க இயலாது, வயசு போன காலத்தில் பார்க்க இயலாது, கஷ்டமாக இருக்கிறது. ஆகவே கடவுள் சொல்லுகிறார் உண்டு, ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்கு, பிரச்சனையாக இருக்குது. அதை கடைபிடித்தால் என்னுடைய அம்மாவை பார்க்க வேண்டும், அப்பாவை பார்க்க வேண்டும், அவர்களுக்கு தேவையானதை கொடுக்க வேண்டும். ஆகவே கடவுளுடைய கட்டளை பிரச்சனையாக இருக்கிறது. பொய் சொல்லாதே, இன்னைக்கு பொய் சொல்லாமல் எனக்கு பிரச்சனையாக இருக்கு. ஏன்? ஆண்டவர் பொய் சொல்லாது என்று சொல்லுகிறார், எனக்கு பொய் சொல்லாமல் இருப்பது பிரச்சனையாக இருக்கிறது. களவெடுக்காத, பிற தாரத்தை விரும்பாதிருப்பாயாக, பிற உடமையை விரும்பாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, மோகபாவம் செய்யாதிருப்பாயாக, இப்படியாக இன்றைக்கு எல்லாமே எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது. ஆண்டவருடைய கட்டளைகள் நியமங்களை கடைபிடிப்பது எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது, சுமையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கட்டளைகள் நியமங்களை நீ கடைபிடித்தால் என்னுடைய நுகம், என்னுடைய சுமை அழுத்தாது, அது உனக்கு இலகுவாக இருக்கும். உனது வாழ்வில் மற்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் சுமப்பதற்கு இலகுவாக இருக்கும். அன்பான சகோதரர்களே, ஆகவே இயேசு ஆண்டவர் இன்றைக்கு எங்களுடைய வாழ்வில் சுமைகளை இறக்கி வைக்கின்ற சந்தர்ப்பங்கள் ஏராளமாக இருக்கிறது. முதலாவது சந்தர்ப்பம் யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 1-11 வாக்கியத்தில் கானாவு திருமணம். கானாவு திருமணத்தில் இன்னைக்கு என்ன சுமை இருந்தது அப்படின்னு சொன்னால், தாகம் என்கின்ற சுமை. அந்த மக்கள் வைன் என்ற திராட்சை ரசத்தை அவர்கள் பருகினார்கள். அது அவர்களுக்கு ஒரு தாகத்தை தணிக்கின்ற ஒரு ரசமாக இருந்தது. அந்த திருமண வீட்டிலே அது குறைவடைந்த பொழுது இன்றைக்கு ஆண்டவர் இயேசு அந்த இடத்திலே குறுக்கீடு செய்து தாகம் என்கின்ற அந்த சுமையை குறைத்து விடுகிறார். அல்லது அந்த மக்களுடைய அதில் ஒரு பெரிய சுமையாக கருதப்பட்ட பொழுது அந்த சுமையை இயேசு ஆண்டவர் குறைத்து விடுகிறார். இரண்டாவதாக யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 1-13 5 அப்பங்களும் 2 மீன்களும் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்ட பொழுது பசி என்கின்ற சுமை இயேசு ஆண்டவர் குறைத்து விடுகிறார். அந்த இடத்திலே பசி இருந்தது, அல்லது அந்த மக்கள் ஏக்கத்தோடு இருந்தார்கள், எங்களுக்கு உணவு கொடுப்பார் யார் என்று ஏக்கத்தோடு இருந்தார்கள். ஆனால் அந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு வல்லமையை, அவருடைய வல்லமையை செயல்படுத்துகிறார், குறுக்கீடு செய்கிறார். பசியோடு இருந்தவர்களில் அந்த பசி என்கிற சுமையோடு இருந்த மக்களுடைய வாழ்விலே அந்த பசி என்கிற சுமையை ஆண்டவர் குறைத்து விடுகிறார். லூக்காஸ் நற்செய்தி 17வது அதிகாரம் 11-19 வாக்கியத்தில் சொல்லப்படுகிறது, 10 தொழுநோயாளர்கள் குணம் பெறுகிறார்கள். அந்த 10 தொழுநோயாளர்களும் குணம் பெறுகின்ற பொழுது இயேசு ஆண்டவர் அந்த இடத்திலே நோய்கள் என்கின்ற சுமையை குறைத்து விடுகிறார், இல்லாது செய்து விடுகிறார். அந்த 10 தொழிலாளர்களுடைய வாழ்வை ஆண்டவர் பார்க்கிறார். இவர்களுடைய நோயினால் இவர்கள் குடும்பத்திலிருந்து, சமுதாயத்திலிருந்து புறந்தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். காரணம், நோயினுடைய தாற்பயம் அப்படியாக இருக்கிறது, கொரோனா மாதிரி. ஆகவே அந்த மக்கள் அந்த குடும்பங்களோடு சேர்ந்து வாழ்ந்து எத்தனையோ மாத கணக்கு ஆகிவிட்டது. காரணம், அந்த நோயினாலே குடும்பத்துக்குள்ளே கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ யாரும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, உறவுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு ஆண்டவர் அவருடைய சுமைகளை பார்க்கிறார். அந்த இடத்திலே இயேசு ஆண்டவர் 10 பேருடைய வாழ்விலும் குறுக்கீடு செய்கிறார். நோய் என்கிற சுமையை இயேசு ஆண்டவர் குறைத்து விடுகிறார், இல்லாமல் செய்து விடுகிறார்.
யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 1-13-11 சொல்லப்படுகிறது. விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் கூனி குறுகி போயிருக்கிறாள். பாவம் செய்து கையமையமாக பிடிபட்டவள் அந்த பெண் இயேசு ஆண்டவருக்கு முன்பாக, மெசியா என்கின்ற ஒரு ஆண்டவருக்கு முன்பாக கூனி குறுகி இருக்கிறாள். இயேசுவை பார்க்க முடியவில்லை. காரணம், நான் மிகப்பெரிய பாவம் செய்தேன், என்னை கையும் மையமாக இவர்கள் பிடித்து விட்டார்கள், இந்த மனுஷனுக்கு முன்னால கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே இயேசு ஆண்டவர் அந்த இடத்திலே பாவத்தோடு பாவ சுமையோடு இருந்த அந்த பெண்ணிற்கு பாவ சுமையை இல்லாது செய்து விடுகிறார். உன்னுடைய பாவம் என்கிற சுமையை இல்லாத இன்றைக்கு நான் செய்து விடுகிறேன். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இனிமேல் பாவம் செய்யாதே, அமைதியோடு சென்று வா, இனிமேல் பாவம் செய்யாதே. அந்த பாவ சுமையோடு இருந்தவள், வெட்கத்தோடு அவமானத்தோடு இருந்த பெண்மணிக்கு ஆண்டவர் பாவ சுமையில் இருந்து விடுதலை கொடுத்து அவளுக்கு நிம்மதியான வாழ்வையும் மகிழ்ச்சியான வாழ்வையும் அவர் வழியை காட்டி விடுகிறார். போ, இனிமேல் பாவம் செய்யாதே, உடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. அதே போல மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 23-27 வாக்கியங்களில் இயேசு ஆண்டவர் காற்றையும் கடலையும் அடக்குகிற பொழுது அந்த சீடர்கள் பயத்தோடு இருந்தார்கள். ஐயோ ஆண்டவரை, நாங்கள் மூழ்கி போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இயேசு ஆண்டவர் அந்த தோணியின் அடியிலே அவர் தலை சாய்த்து நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவை சீடர்கள் பயத்தோடு இருக்கிறார்கள். இயேசு ஆண்டவரை, உமக்கு கவலை இல்லையா? உம்முடைய சீடர்கள் நாங்கள் எல்லாரும் அழிய போகிறோம், சாக போகிறோம், இழந்தங்களுக்கு ஏதாவது செய்யும் பயத்தோடும் பீதியோடும் அவர்கள் இருக்கிற பொழுது இயேசு ஆண்டவர் எழும்பி காற்றையும் கடலையும் கடிந்து அமைதியாக இரு, அமைதியாக இரு என்று சொல்லி சீடர்களுடைய பயத்தை அவர் இல்லாமல் செய்கிறார். சுமையோடு இருந்தாங்க. பயம் என்கிற சுமை, பீதி என்கிற சுமை, நாங்கள் சாக போகிறோமே என்ற பீதியோடு அந்த சுமையோடு இருந்த சீடர்களுடைய வாழ்விலே இயேசு ஆண்டவர் குறுக்கீடு செய்து சொல்லுகிறார், அமைதியாக இரு, பயத்தை எல்லாவற்றையும் அகற்றி விடுங்கள். லூகாஸ் நற்செய்தி 7வது அதிகாரம் 11-15 வாக்கியங்களில் சொல்லப்படுகிறது. நயின் பட்டணத்து கைம்பெண்ணின் மகனை ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழ செய்கிறார். நயின் பட்டணத்து கைம்பெண்ணினுடைய மகனை இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழ செய்கிறார். அந்த பெண்ணுக்கு வேதாகம் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுகிறது, கைம்பெண் அவளுக்கு இருந்த ஒரே ஒரு குழந்தை, ஏற்கனவே கணவன் இறந்து விட்டார். அதே போல தனக்கு இருந்த ஒரே ஒரு மகனையும் அந்த நேரத்திலே கடவுள் பறைத்து விட்டார் என்று சொல்லி கவலையோடு இருக்கிற பொழுது, அந்த மரணம் என்கிற சுமையோடு அந்த பெண் அழுது கொண்டு வேதனையோடு இருக்கிற பொழுது ஆண்டவர் பார்க்கிறார், இந்த இடத்துல இந்த பெண்மணிக்கு என்னுடைய குறுக்கீடு தேவைப்படுகிறது. ஆண்டவர் இயேசு அந்த பெண்ணுடைய வாழ்விலே குறுக்கீடு செய்து சொல்லுகிறார், அந்த மகனை உயிர்ப்பித்துக் கொடுக்கிறார். இந்த மகனை வைத்திரு. ஏன்? உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு நீ ஏற்கனவே கணவனை இழந்து விட்டாய், ஆனால் இப்பொழுது மகனையும் நீ இழக்க கூடாது, இந்த சுமையை நீ சுமக்க கூடாது. ஆகவே மரணம் என்கின்ற சுமையில் இருந்து இயேசு ஆண்டவர் அந்த பெண்மணிக்கு விடுதலை கொடுத்து நீ இனியும் மகிழ்ச்சியாக இரு, உன்னுடைய மகனோடு சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லி இயேசு ஆண்டவர் அந்த சுமைகளை குறைத்து விடுகிறார். ஆகவே அன்பான சகோதரங்களே, இன்னைக்கு எங்களுடைய வாழ்வில நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய இத்தனை சுமைகள் இருக்கலாம். பசி என்கிற சுமை, அல்லது நோய் என்கின்ற சுமை, தாகம் என்கின்ற சுமை, அல்லது பாவங்கள், பயங்கள், பேதைகள், அல்லது மரணம் என்கின்ற சுமை, இந்த கடன் தொல்லைகளாக இருக்கலாம், அல்லது குடும்பத்திலே நிம்மதி இல்லாத இப்படி சுமைகளோடு இருக்கிற பொழுது இன்னைக்கு ஆண்டவர் இயேசு பார்த்து கொண்டு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிற கடவுளை நினைத்து சொல்லியிருந்தேன். அவை எங்களுடைய சுமைகளை, எங்களுடைய இயலாமையை, எங்களுடைய இயலாத ஒவ்வொரு வாழ்வினுடைய சூழ்நிலைகளையும் பார்த்து இயேசு ஆண்டவர் மகிழ்ச்சியாக இருக்கிற கடவுள் அல்ல, மாறாக எங்களது வாழ்விலே குறுக்கீடு செய்கிற கடவுள். இந்த இடத்திலே, இந்த நொடி பொழுதிலே நான் இந்த குடும்பத்தினுடைய வாழ்விலே நான் குறுக்கீடு செய்கிறேன். அவர்களுடைய சுமைகளை குறைப்பதற்கு நான் முடிவு செய்திருக்கிறேன். கடவுளாகிய ஆண்டவராகிய நான் முடிவு செய்திருக்கிறேன். ஆகவே ஆண்டவர் எமது வாழ்விலே குறுக்கீடு செய்வார். எமது வாழ்வுக்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் வாழ்வுக்கு தேவையான நிம்மதியையும் வழியையும் அவர் காட்டுவார். அதே போல என்னுடைய நோய்களிலிருந்து விடுதலையும், இந்த நோய்களை தாங்குவதற்கு தேவையான உடல் வலிமையும் மன வலிமையும் ஆண்டவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே,
நமது வாழ்வியல் சுமைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய வல்ல தகப்பன் அறிந்திருக்கிறார். அவை இந்த நேரத்திலே நாங்கள் எல்லோரும் எழுந்திருந்த பக்தியோடு எங்களுடைய தேவைகள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் எடுத்து சொல்லி உருக்கமாக மன்றாடுவோம். மாட்சியையும் மேன்மையையும் எங்களுக்கு முடியாக சூட்டியுள்ள எம் தந்தையே இறைவா, திரு அவைக்கு நிறைவான அன்பு, அமைதி, ஆசிர்களை பொழிந்து எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்பணியாளர்கள் உமது அமைதியின் ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும், அதனை காணும் அனைவரும் கிறிஸ்துவின் நித்திய ஒளியை இவ்வுலகிற்கு சாட்சியாக பகிர்வதற்கு வேண்டிய அருளை பொழிய வேண்டும் என்று புனித நீக்கலாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை தேடி வந்த அன்பே எம் இறைவா, எங்கள் குடும்பங்களின் வாழ்வாதாரங்கள் சிறப்பாக அமையவும், எம் இல்லங்களில் நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் எந்த குறைகளுமின்றி நடைபெறவும், அதன் வழியாக குடும்ப உறவுகள் வலுவடைந்து அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவாய் நிலையாக பெற்று எங்கள் குடும்பங்களின் சுமைகள் முற்றாக நீங்க உமது திருமுக ஒளி எம்மீது அருட்கடியாக பொழியவும் புனித நீக்கலாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தூதுவனே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அதிகார போக்கில் எளியவர்களை வாட்டி வதைக்காமல் அன்பில் ஆட்சி செய்யவும், மக்களுக்காகவே அரசு, அரசுக்காக மக்கள் அல்ல என்பதை மனதிற்குள் ஏற்று மக்களுக்கு நலம் தரும் திட்டங்களை மட்டும் செயல்படுத்த நல்ல அறிவும் நல் மனமும் தந்திட வேண்டுமென்றும், நாட்டில் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்ற கொலை, கொள்ளை, தற்கொலை, கற்பழிப்பு போன்ற வன்முறையை தூண்டும் சம்பவங்கள் எல்லாம் முற்றிலும் நீங்கவும் வேண்டுமென்று புனித நீக்கலாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் வள்ளலே, கடந்த வருடத்திலிருந்து இந்நொடி பொழுது வரை கொரோனா என்னும் கொடிய வைரஸ் உலகினையே உலுக்கிக் கொண்டிருக்கின்றது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களையும் நோய் தொற்றுக்கு உள்ளாகி விடுவோமா என்று அச்சத்தில் வாழ்வோரையும், இந்நோயின் தாக்கத்தால் தொழில்துறைகளை இழந்தும் பொருட்களின் விலைவாசியினால் அல்லல் படுவோரையும் கண்ணோக்கும். இந்நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்தி மாணவர்களின் கல்வி செயற்பாடுகளையும் தொழிலாளர்களின் தொழில்துறைகளையும் ஆசீர்வதித்து அனைவரையும் பாதுகாத்துள்ள வேண்டுமென்று புனித நீக்கலாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தீர்க்க முடியாத வியாதிகளோடு வீடுகளிலும் வைத்தியசாலை துன்புறுகின்ற ஒவ்வொரு நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். அவசர சத்திர சிகிச்சை பிரிவிலே, விபத்து பிரிவிலே காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். கடன் தொல்லைகளோடு கடன் சுமைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக மன்றாடுவோம். குழந்தை பாக்கியமில்லாத ஒவ்வொரு தம்பதிகளுக்காக செபிப்போம். இவர்களுடைய உடல் குறைபாடுகளை ஆண்டவர் நீக்கி இவர்களுக்கு தேவையான அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்துள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் ஒவ்வொரு மகிழ்ச்சியான குடும்பங்களுக்காகவும் குடும்ப வாழ்விலே பல்வேறுபட்ட பிரச்சனைகளை முகம் கொடுக்கின்ற குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். அனாதரவாக கைவிடப்பட்ட ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் வயது இல்லங்களிலே வைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்கள் தந்தைமார்களுக்காக மன்றாடுவோம். ஒவ்வொரு குருக்கள் துறவிகளுக்காக ஜெபிப்போம். குறுமடத்திலே பயிற்சி பெறுகின்ற குறுமட மாணவர்கள், கன்னியர் மடங்களிலே பயிற்சி பெறுகின்ற மாணவிகளுக்காக ஜெபிப்போம். இந்த இடத்திலே இந்த நேரத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பயணிகளுக்காக மன்றாடுவோம். பல்வேறுபட்ட வாகனங்களிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பயணிகளுக்காக மன்றாடுவோம். தங்களது இளமையை தொலைத்துவிட்ட மதுபோதைகளுக்கும் போதை வசுகளுக்கும் அடிமையாகி தங்களது இளமையை தொலைத்துவிட்ட ஒவ்வொரு இளைஞர்களுக்காகவும் யுவதிகளுக்காகவும் சிறுமைகள், வயது முதிர்ந்த தாய்மார் தந்தைமார்களுக்காக மன்றாடுவோம்.
வேலை வாய்ப்புக்காக அலைந்து திரிகின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்காக மன்றாடுவோம். என்னுடைய தாயை நல்ல முறையிலே பராமரிக்க வேண்டும், தந்தையை நல்ல முறையிலே பராமரிக்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு, என்னுடைய உறவுகளை சகோதர சகோதரிகளை நல்ல முறையிலே கரை சேர்க்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு ஒரு தொழிலுக்காக அலைந்து திரிகின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்காக ஜெபிப்போம். கருணை விரக்கமுள்ள ஆண்டவரே, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் உம்மிடம் கொண்டு வந்துள்ள மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். உமக்கு சித்தமானால் இவை அனைத்தையும் எங்களுக்கு நிறைவாக பெற்று தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளை என்னுடைய முகடையமான எப்பலி இல்லாமல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திடமை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புறையும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியிட்ட படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றது. எங்களது வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவினுடனும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின், ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருளையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தலும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் உள்ளேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனி தாயான புனித மரியாள், அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
எமது பாதுகாவலரான புனித நீக்கலார் இவர் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களிலே வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு ஆண்டவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆகவே அந்த தந்தையை அப்பான் உரிமையோடு அழைத்து நமது வாழ்விலே நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற சுமைகளை ஆண்டவர் நீதாமே எடுத்துவிட வேண்டும் என்று சொல்லி உருக்கமாக மன்றாடுவோம். முன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் திரு தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு ஆண்டவருடைய சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரை எமது வாழ்வில் இருக்கின்ற சுமைகளை இறைவிக்கு வைக்கின்ற அன்பின் ஆண்டவர். சுமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம்.
நன்றி செபம். எத்தனை நன்மைகள் எமக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வோம் நாம். வாழ்வு என்னும் கொடையை எமக்கு அளித்து அதில் ஒவ்வொரு நாளும் செய்த அளப்பெரிய நன்மைத்தனங்களை செய்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாளிலே வழிபாட்டினை சிறப்பாக செய்வதற்கு நல்லதொரு சூழ்நிலையை தந்தமைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இன்றைய நாளிலே சிறப்பான திருப்பலியில் பங்கெடுத்து நல்லதொரு மறையுரையை கேட்பதற்கு சந்தர்ப்பம் தந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம். கடந்த காலங்கள் முழுவதும் எமது குடும்பங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைத்தனத்துக்காகவும் நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பங்கையும் பங்கு தந்தையையும் அருட்சகோதரிகளையும் திருப்பலி ஒப்புக்கொடுக்கும் பங்கு தந்தையையும் பங்கு மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். கிறிஸ்து பாடுபட்டு இறந்தோடமிருந்து உயிர்த்தெழ வேண்டும், அவ்வாறு அவர் மாட்சியில் நுழைய வேண்டும். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்திரளும், அதனால் எங்கள் மீட்பை புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு உலக வாழ்வில் உமது அருளுதவியை அளித்து என்றுமுள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவிற்கு அன்பு பணிபுரிய சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. சுதிக்க சுதிக்க உடனீக்கிறார் முனியோரே, நீர் மக்காக வாழாரே, புறனுக்காகவும் கடவுளுக்காகவும் வாழ்ந்ததினால் நீர் அந்த விண்முடலே பங்குகளை அடக்கம் செய்யப்பட்ட போது தலைப்பாகத்தில் தைல உடைய நியமே, கால்பாகத்தில் உடைய முந்தோன்றை செய்து கடக்கட்ட புடியாளர்களே குணமாக்கிடம் அன்று நகரத்திற்கு நேரிட்ட ஒரு பெரும் தீர்வை தடுத்து விலைக்கு அதிலிருந்து நகரை காத்து தேவத்திரத்தை காண்பிக்க பெரு வெற்றியிலே நாங்களும் இந்த உடைய கடவுளை மாத்திரமே விசுவசித்து என்றைக்கும் பக்தியாரத்தோடு நடக்க எங்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்று உண்மையே மன்றாடுகின்றோம். விண்ணிலையில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலே நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக
இயேசு கிறிஸ்துவினுடைய திருவாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்கும்படியாக மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தை தாழ்பணிந்து வேண்டுகின்றோம். ஆயரான புனித நிக்கலாருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் இடர்கள் அனைத்திலிருந்தும் பாதுகாக்க பெற்று மீட்பின் பாதையில் விரைந்து செல்ல அருள்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உட்காருங்கள். குட் ஈவினிங். அன்பார்ந்த சகோதரங்களே, கடந்த 8 நாட்களும் நாங்கள் இது ஒரு வகையிலே எங்கள் பாதுகாவலருடைய நவ நாட்களை நாங்கள் சிறப்பிக்க இறைவன் அருள் கொண்டிருக்கின்றார். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்ளுவோம். வருகின்ற அதாவது நற்கருணை விழாவும் திருவிழாவும் மிக இறுக்கமான சட்டத்திட்டங்களோடு தான் கடைப்பிடிக்கும்படியாக எங்களுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே எங்களுடைய கத்தோலிக்க ஆலயமும் ஒரு இந்து ஆலயமும் சீல் வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த நிலைமைகள் எங்களுக்குள்ளே ஏற்படக்கூடாது என்று அவர்கள் எங்களை மீண்டுமாக எச்சரித்திருக்கின்றார்கள். எனவே அதை கருத்தில் கொண்டு இன்று அவ்விதமான ஒரு இக்கட்டான கட்டம் எங்களுக்குள்ளே ஏற்படக்கூடாது என்பதற்காக நாளைய தினத்தையும் திருநாள் தினத்தையும் பின்வருமாறு நாங்கள் செய்ய எண்ணியிருக்கின்றோம். நாளைய தினம் நற்கருணை விழா. இந்த நற்கருணை விழாவை இளைஞர் ஜோதிகள் மாத்திரம் இதிலே பங்கெடுத்துக் கொள்வார்கள். இனியவர் யாருமே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அவர்களுக்கான டோக்கன் கொடுக்கப்படும். அவர்களும் பாடற்குழாமும் உதவியாளர்கள், திருப்பண்ண காப்பாளர்கள், பீடப்பணியாளர்கள் இவர்கள் மாத்திரம் இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்துக் கொள்வார்கள். உங்களுக்கான இந்த வழிபாட்டை நேரலையாக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். ஆகவே இல்லங்களில் இருந்து அதை நீங்கள் அதை பார்க்கும்படியாகவும் பங்கு கொள்ளும்படியாகவும் ஆத்ம ரீதியாக பங்கு கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். இதை நாங்கள் விரும்பி செய்கின்றதல்ல. ஆனால் காலநிலை, சூழ்நிலைகள், சட்டங்கள் எல்லாம் உருக்கமாக இருப்பதனால் இன்றும் நீங்கள் பத்திரிகைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆலயங்கள் வழிபாடு செய்ய தடை என்று போட்டிருக்கின்றது. இப்படியாக ஒரு சில விடயங்களில் அவர்கள் சட்டங்களை கொண்டு வந்து இறுக்கமாக இருக்கின்றார்கள். ஒன்று எங்களுடைய நன்மைக்காக அந்த இறுக்க நிலை பேணப்படுகின்றது என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. அதற்குள்ளே எங்களுடைய திருநாள் வந்திருக்கின்றது என்பது ஒரு துர்பாக்கியமான நிலைதான். இருந்தாலும் இந்த திருநாளை நாங்கள் சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும், வடிவாக செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நடைமுறைகளை நாங்கள் கை கொள்ளுகின்றோம். தயவு செய்து யாருமே குறை நினைக்காதீர்கள். இது எங்களுடைய திருநாளை இப்படி நாங்கள் கொண்டாட எங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றபடி அதற்காவது நாங்கள் நன்றி சொல்லிக்கொள்வோம். இல்லாவிட்டால் அது பெரும் பிரச்சனையாக மண்ணுக்கு மாறும். எனவே புனித நாளைய தினம் இளையோர்கள் இதை சிறப்பிப்பார்கள். புனிதருடைய திருநாள் ஏற்கனவே போடப்பட்டது போல அர்ப்பணி சபையினர் சிறப்பிப்பார்கள். அர்ப்பணி சபையினரும் பாடற்குழாமும் பணியாளர் ஒரு சிலரும் திருப்பண்ண காப்பாளர்களும் தான் திருநாள் திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் இதற்கான ஆட்களை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது. இல்லாவிட்டால் கட்டுப்படுத்தவே முடியாது. சாதாரணமாக நாங்கள் வலயங்கள்னு சொன்ன பொழுதே பலர் இதற்குள்ளே வந்திருக்கின்றீர்கள். திருநாள் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது ஆட்களை நாங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது. அதனால் தேவையில்லாத சில மன கசப்புகள் ஏற்படலாம். எனவே அதை எல்லாவற்றையும் சிந்தித்துத்தான் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். எனவே இந்த இதற்கு உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். நீங்கள் எல்லாரும் ஆத்ம ரீதியாக புனிதரிடம் மன்றாடுங்கள். நிச்சயமாக அவருடைய பரிந்துரையும் ஆசீர்வாதம் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் ஊருக்கும் கிடைக்கும் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் நம்புங்கள். நிச்சயமாக ஆண்டவர் புனிதரங்கள் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய ஆசியை நிறைவாக பொழிந்தருள்வார். மீண்டுமாக அதை சொல்லுகின்றேன். நாளைய தினம் வழிபாடு இளையோர் சிறப்பிப்பார்கள்.
திருநாளை அர்ப்பணி சபையினர் சிறப்பிப்பார்கள். அவர்கள் மாத்திரம் இந்த வழிபாடுகளுக்கு அனுமதிக்கப்படுவார்கள், இனியவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதை மனவருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. சகோதரங்களை தொடர்ந்தும் அது ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அமதி நவநாட்களை அவ்வித தடங்களுமின்றி நாங்கள் செய்ய ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தமைக்காகவும், அதே போல தொடர்ந்து அந்த அன்னையினுடைய பாதத்தில் எங்கள் எல்லோருடைய குடும்பங்களையும், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய சுமைகள், வாழ்க்கை சுமைகள் எல்லாவற்றையும் அந்த அன்னையினுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, அந்த அன்னை எங்களுடைய சுமைகளை தனது மகனம் எடுத்து சென்று எங்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இரவு முழுவதிலும் அவருடைய பாதுகாப்பு உடனிருப்பு எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராம் முழுவதும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளினின்று காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராம் முழுவதும் எங்களை சடுதி மனத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளினின்று காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராம் முழுவதும் எங்களை சடுதி மனத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளினின்று காத்து கொள்ளும். எல்லோரும் சேர்ந்து அற்ற சிலுவடையாளத்தினால் எங்கள் சத்துக்கிடத்தங்களை ரசித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நாளைய தினம் காலை 5:45 மணிக்கு திருப்பலி இடம்பெறும். வெளியோர்கள் நின்று செல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம்.